டிஎன்பிஎஸ்சி காலவரிசை சீரீஸில் இது வரைக்கும் 7 டாபிக் பார்த்துருக்கோம். நம்ம 8வதாக பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஆங்கிலேயருக்கு எதிராக தமிழகத்தில் நடந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். ஸோ இவங்க கிளர்ச்சி பண்ணவங்களுடைய வரிசை, அவங்க ஆங்கிலேயருக்கு எதிராக முக்கிய கிளர்ச்சிகள் நடைபெற்றிருக்கும். அந்த வரிசையை நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியம். ஏன்னா இதை ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. வேலுநாச்சியார், கட்டபொம்மன், தீரன் சின்னமலை, மருது சகோதரர்கள், பூலித்தேவர்களுடைய இறப்பின் அடிப்படையில் இவங்களை காலை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ முதல்ல இறந்தவர் யார்? பூலித்தேவர். அடுத்து யார்? வேலுநாச்சியார். அதுக்கப்புறமா கட்டபொம்மன், அதுக்கப்புறமா மருது சகோதரர்கள், கடைசியாக தீரன் சின்னமலை. அப்போ அந்த ஆண்டுகள் தெரிஞ்சால் தான் நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். முதல்ல அப்போ அவங்களுடைய காலவரிசையை தெரிஞ்சுக்கலாம். 1715 பிறந்த பூலித்தேவர் 1767 இறந்து போகிறார். அவருடைய சமகாலத்தவர் தான் யூசுப் கான். 1725 பிறந்தவர் 1764 இறந்து போகிறார். முதல்ல ஆங்கிலேயருடைய படையில் இருப்பார். அதுக்கப்புறமா பாளையக்காரர்களோட பேச்சுவார்த்தை நடத்தினார். அவர் தூக்கில போட்டிருப்பாங்க. அடுத்து வேலுநாச்சியார் 1730 1796 வரைக்கும் அவங்களுடைய காலம். கட்டபொம்மன் 1760 1799. அடுத்ததாக மருது சகோதரர்கள் 1748 பிறந்தவங்க. சின்ன மருது, பெரிய மருது வந்து 48 பிறந்தவர். 1801 இறந்துறாரு. 1753 சின்ன மருது பிறக்கிறாரு. 1801 ரெண்டு பேருமே தூக்கில் போட்டிருப்பாங்க. தீரன் சின்னமலை 1756 பிறந்த இவர் 1805 தான் இறந்து போகிறார். முதல்ல இந்த பாளையக்காரர்கள் இவங்கெல்லாம் ஆங்கிலேயருக்கு எதிராக புரட்சி பண்ணுவாங்க. இந்த பாளையக்காரர் முறை அப்படிங்கிறத தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா, மதுரை விஸ்வநாத நாயக்கர். நாயக்கர்களுடைய கீழே ஆட்சி பண்ணக்கூடிய பகுதி, வரி வசூல் பண்ணக்கூடிய உரிமையை பெற்றவங்க தான் இந்த பாளையக்காரர்கள். அந்த பாளையக்காரர் முறையை தோற்றுவித்தவர் மதுரை விஸ்வநாத நாயக்கர். அவருடைய அமைச்சர் அரியநாதரோட கலந்து ஆலோசித்து இந்த முடிவு எடுக்கிறாரு. தமிழகம் 72 பாளையங்களாக நாயக்கர் ஆட்சியில் பிரிக்கப்படுது. அந்த 72 பாளையங்களும் என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்களுக்கு வரி வசூல் பண்ணி கொடுக்கணும். அந்த வரி வசூல் பண்ணுறத ஒரு பகுதியை அவங்களுடைய காவலுக்காக, அந்த ஆட்சி பண்ணக்கூடிய பகுதிக்காக வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பாளையக்காரர் முறை அப்படிங்கிறது 1529 தான் தமிழகத்தில் முதன் முறையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுக்கு முன்னாடி ஆந்திராவில் இந்த வாராங்கல் அப்படிங்கிற பகுதியில் இந்த முறை இருந்ததாக சொல்லப்படுது. தமிழ்நாட்டில் முதல் எதிர்ப்பு அப்படிங்கிறது, இந்தியாவிலே முதல் பெரிய எதிர்ப்பு ஒரு அரசர் எதிர்த்தது, குறுநில மன்னர் எதிர்த்தது அப்படின்னா அது பூலித்தேவருடைய எதிர்ப்பு தான். 1755 மார்ச்சில் கர்னல் ஹெரான் அவரோட சேர்ந்து மாபுஸ்கான் திருநெல்வேலி படையெடுக்கிறார். மாபுஸ்கான் யாருங்கிறது ஆற்காட்டு நவாபுடைய தம்பி. அவர் வந்து ஆங்கிலேய படைத்தளபதியான கர்னல் ஹெரானையும் கூட்டிகிட்டு திருநெல்வேலியில் படையெடுப்பை தொடங்குறாரு. திருநெல்வேலி பகுதிகளில், ஒருங்கிணைந்த திருநெல்வேலி பகுதியை நோக்கி படையெடுப்பை மேற்கொள்கிறாங்க. 1759 காலகட்டத்தில் ஆற்காடு படைகள் நெற்கட்டு சேவலில் தாக்குது. அப்போது அதுக்கு தலைமை வைக்கிறது யார் அப்படின்னா, யூசுப் கான் தான் அங்கே அந்த படைக்கு தலைமை வைக்கிறாரு. அந்தநல்லூரில் பூலித்தேவர் தோல்வி அடைகிறாரு. திரும்ப 1760 செப்டம்பரில் பீரங்கி படைகள் நெற்கட்டும் சேவலை தாக்குது. இந்த பீரங்கி படைகள் வர்றதுக்காக யூசுப் கான் வந்து காத்திருப்பார். ஏன்னா பூலித்தேவர் வந்து ஒரு கடுமையான டஃப் கொடுப்பாரு. அதனால் இவர் வந்து பீரங்கி படைகள் வரட்டும், வந்த பிறகு அவரை தாக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணி, பீரங்கி படைகள் வந்ததுக்கப்புறம் தான் நெற்கட்டும் சேவலை தாக்குவாங்க. கிட்டத்தட்ட அதுக்கு அடுத்த வருஷம் 1761 மே 16 பூலித்தேவருடைய மிக முக்கியமான 3 கோட்டைகளும் யூசுப் கானுடைய கட்டுப்பாட்டில் வந்துடும். அந்த 3 கோட்டைகள் வந்து நெற்கட்டும் சேவல், அடுத்து நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர். இந்த 3 கோட்டைகளும் யாருடைய இதில் வந்துடும் அப்படின்னா யூசுப் கானுடைய கட்டுப்பாட்டில் வந்துடும். ஆற்காட்டு நவாபுடைய படைகள் நெற்கட்டும் சேவலை முழுமையாக என்ன செஞ்சுருப்பாங்க, இந்த 61 அதை கைப்பற்றிருப்பாங்க. 1761 யூசுப் கான் வந்து தூக்கிலிடப்படுறாரு. ஏன் அப்படின்னா, பாளையக்காரர்களோட அமைதி பேச்சுவார்த்தை நடத்தினதாக சொல்லி அவர் மேலே துரோக வழக்கு போட்டு ஆங்கிலேயர்களை என்ன செஞ்சுருப்பாங்க, அவரை தூக்கிலிட்டிருப்பாங்க. அது வரைக்கும் ஆங்கில படைத்தளபதியாக தான் இருந்திருப்பார். யூசுப் கான் இறந்ததுக்கப்புறம் அவர் எதிர்க்க ஆளல அப்படின்னோடனே பூலித்தேவர் மீண்டும் வந்து என்ன செய்யணும்னா நெற்கட்டும் சேவல் பகுதியை கைப்பற்றுவார். திரும்ப 1767 கேப்டன் கம்பல் அப்படிங்கிறவர் திரும்ப வந்து நெற்கட்டும் சேவலை கைப்பற்றினோடனே பூலித்தேவர் என்ன செய்வார், தோல்வி அடைவார். திரும்ப என்ன செய்வார், தலைமறைவாயிருவார். அதுக்கப்புறம் அவர் இறந்ததா நம்பப்படுது. அவரோட சமகாலத்தவரான யூசுப் கான் பற்றி பார்க்கலாம். யூசுப் கானை பொறுத்த வரைக்கும் 1752 தான் முதலாக பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிகிட்ட சேர்றாரு. யாருடைய ராபர்ட் கிளேவ் தலைமையிலான கம்பெனி படையில் யூசுப் கான் 1752 சேர்ந்துடுறாரு. அவர் சேர்ந்த காலகட்டத்தில் 52 54 வரைக்கும் திருச்சிராப்பள்ளி முற்றுகை அப்படிங்கிறது நடைகிறது. அதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறார் யூசுப் கான். அப்படி படிப்படியாக வளர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கழிச்சு 1756 1761 அந்த காலகட்டங்களில் கம்பெனி கட்டுப்பாட்டில் இருந்த மதுரை, திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு ஆளுநராக நியமிக்கப்படுறாரு. அப்போது 2 வருஷத்தில் அவ்வளோ குறுகிய காலத்தில் மிகப்பெரிய பதவியை நோக்கி போகிறாரு.
அவருடைய திறமை இருந்தனால அவருக்கு அந்த பதவி கொடுக்குறாங்க. 1758லேருந்து 59 வரைக்கும் லாலி என்ன செய்கிறாருன்னா மதராஸ் முற்றுகை, கவுண்டி லாலி அப்படின்னு சொல்லுவோம், ஃப்ரெஞ்சு ஆளுநராக நியமிக்கப்பட்டவர், ஃப்ரெஞ்சோட படை தளபதி. அவர் வந்து முற்றுகை போடும்போது அதுக்கு ஆப்போசிட்டில் யூசுப் கான் நின்று சண்டை போடுறாரு. மிக முக்கியமான பங்களிப்பு அந்த ஆங்கிலேயர்களுடைய பங்களிப்பில் இவருடைய பங்களிப்பு மிக முக்கியமானது, அது அவருக்கு எதிராக சண்டை போடும்போது. அதனால் இந்த முற்றுகைங்கிறது இவருடைய கிராஃபில் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். அடுத்து 1700 மீதி நம்ம பார்த்துருப்போம். 1759க்கு அப்புறம் அவர் என்ன செஞ்சிருப்பார், போய் புலித்தேவர் கூட சண்டை போட்டிருப்பார். நெற்கட்டும் சேவல் பகுதியை அந்த பீரங்கி படை வரட்டும்னு காத்திருப்பார். பிளான் பண்ணி அந்த 3 கோட்டைகளை கைப்பற்றுவார். திரும்ப அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தினாருன்னு 1764 ஆங்கிலேயர்களால் தேச துரோக குற்றச்சாட்டு போட்டு அவரை வந்து கொண்டிருப்பாங்க. ரெண்டாவது முக்கியமான எதிர்ப்பு அப்படிங்கிறது, ஆங்கிலேயர் எதிர்ப்பு அப்படிங்கிறது வேலுநாச்சியார்ட்டு தான் வருது. 1730 வேலுநாச்சியார் பிறக்கிறாங்க. ராமநாதபுரம் மன்னரான செல்லமுத்து சேதுபதி சக்கந்தி முத்தாத்தாளுடைய ஒரே மகளாக இருக்கக்கூடியவங்க. அவங்க வந்து ஒரே மகள் அப்படின்னாலும் கிட்டத்தட்ட ஒரு ஆண் வாரிசு மாதிரியே அவங்கள எல்லா கலையிலையும் சிறப்பாக வளர்க்குறாங்க. நம்மளுடைய போர்க்கலைகள்லையும் சிறந்து விளங்குறாங்க. அவங்களுக்கு நிறையா லாங்குவேஜ் தெரியும். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சிவகங்கையில் முத்துவடுகநாதர் அப்படிங்கிற மன்னருக்கு அவங்கள திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. அங்கே வந்து ஆங்கிலேயர்கள் படையெடுக்கிறாங்க. 1772 சிவகங்கையில் இருக்கக்கூடிய காளையார் கோவில் அப்படிங்கிற பகுதியில் போர் நடக்குது. அப்போ அங்கே தலைமையாக இருக்கிறது யார் அப்படின்னா லெப்டினன்ட் கர்னல் பாஞ்சோர். அவருக்கு எதிர்த்து முத்துவடுகநாதர் போர் புரிகிறாரு. முத்துவடுகநாதரை கொண்டுறாங்க அந்த போரில். கொன்னோடனே இவர் யார் நம்ம என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய வேலுநாச்சியாரும் அவங்களுடைய ஒரே மகளாக இருந்த வெள்ளச்சி நாச்சியார் அவங்கள கூட்டிகிட்டு 8 வருஷம் என்ன செஞ்சுறாங்க, தப்பிச்சு எங்கே இருக்காங்க, திண்டுக்கல் கோட்டையில் தான் இருப்பாங்க. திண்டுக்கல்லில் நம்மளுடைய விருப்பாட்சியுடைய கோபால நாயக்கர் அவருடைய தலைமையில் அவருடைய பாதுகாப்பில் அவங்க இருப்பாங்க. அங்கே இருந்துக்கிட்டு ஆங்கிலேயர் எதிர்க்கிறதுக்கு பல முயற்சிகள் பண்ணுவாங்க. நம்மளுடைய ஹைதர் அலிகிட்ட கூட உதவி கேட்டிருப்பாங்க. 1780 தான் திரும்ப அதை மீட்டெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. சிவகங்கையை நோக்கி போகிறாங்க. அப்போது சிவகங்கை உள்ள அந்த ஆயுத கிடங்கை முதல்ல அழிக்கணும், ஆங்கிலேயர்களுடைய ஆயுத கிடங்கை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய தோழியாக கருதப்படக்கூடிய குயிலி அப்படிங்கிறவங்க தன்னைத்தானே உடம்புல தீ வச்சுட்டு போய் அந்த ஆயுத கிடங்கை அழிச்சதுனால பிரிட்டிஷாருடைய நிலைமை பின்வாங்குது. இவங்க எளிதாக சிவகங்கையை மற்றவங்க உள்ளே புகுந்து அந்த கோட்டையை கைப்பற்றிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் 1783 ஒரு 3 வருஷம் கழித்து திரும்பியும் ஆங்கிலேயர் சிவகங்கையை படையெடுக்கும் போது மருதுபாண்டியர்கள் இவங்களுடைய கூடவே இருக்காங்க, அமைச்சர்களாக இருக்காங்க. அவங்களுடைய சில ராஜதந்திர நடவடிக்கையினால் சிவகங்கை பாதுகாப்பு உறுதி செய்யப்படுது. அதுக்கப்புறம் 1790 சில டேம்ஸ் அப்படிங்கிறதுனால சிவகங்கை அரசராக யார் நியமிக்கப்படுறா, வேங்கன் பெரிய உடைய தேவர் அப்படிங்கிற நியமிக்கப்படுறாரு. அவருக்கு ஏற்கனவே வெள்ளச்சி நாச்சியார் வந்து ராணி அறிவிக்கப்படுறாங்க. அவருடைய கணவராக அவருக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க, வேங்கன் பெரிய உடைய தேவர் அப்படிங்கிறவருக்கு. அப்படி கல்யாணம் பண்ணி வச்சு கொஞ்ச நாளத்தில் வெள்ளச்சி நாச்சியார் அப்படிங்கிறவங்க சந்தேகத்துக்கு இடமான முறையில் இறந்து கிடக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷம் கழித்து 1796 வேலுநாச்சியார் நோயின் காரணமாக இறப்பை தழுவுறாங்க. அடுத்ததாக கட்டபொம்மன் வந்து 1760 பிறக்கிறாரு. கம்பெனி இந்த கர்நாடகா உடன்படிக்கையில் மிக முக்கியமானது 3 இது. ஒன்று வந்து 1781, ஒன்று 1792, மூணாவது 1801. இந்த 3 உடன்படிக்கைகள் வந்து கம்பெனி நவாப் கூட பண்ண உடன்படிக்கைகள். இந்த கம்பெனி உடன்படிக்கையில் முதல்ல 1781 தான் முதல்ல சில அந்த வசூல் பண்ணக்கூடிய உரிமைகளை பெறுவாங்க. அந்த வரி வசூல் பண்ணக்கூடிய உரிமைகளை முதல்ல ஆரம்ப ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அது 1781. 1792 கம்பெனி திப்புவுடைய போரில் முடிவில் என்ன செய்வாங்க அப்படின்னா, சில மாவட்டங்களே பெற்றுக்கொள்வாங்க தமிழ்நாட்டில். சேலம், திண்டுக்கல், வருவாய். ஏன்னா இது தமிழ்நாட்டில், இது வந்து மொத்தமாக கர்நாடகம் பகுதிகளை உள்ளடக்கி எல்லா பகுதியும் சேர்த்து. அப்படி இருக்கும்போது இது ஆரம்பம், இது தமிழ்நாட்டில் ஆரம்பமானது. முதல்ல 1792 தான் சேலம், திண்டுக்கல் இந்த மாதிரி வருவாய் மாவட்டங்களை பெற்றுக்கொண்டது. அப்போ பாளையக்காரர்களோட பிரச்சனைக்கு வர காரணமாக இருந்த உடன்படிக்கைங்கிறது 1792 தான். அந்த உடன்படிக்கையின்படி தான் ஆங்கிலேயர்கள் வரி வசூல் பண்ணக்கூடிய உரிமையை தமிழ்நாட்டில் பெறுறாங்க. திரும்ப 1798 தஞ்சாவூர் அரசர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவங்களுடைய இறையாண்மை உரிமையை ஆங்கிலேயருக்கு விட்டு கொடுத்து அவங்ககிட்ட வரி வசூல் பண்ணக்கூடிய உரிமையை கொடுத்து திரும்ப அவங்களுக்கே வரி கட்டக்கூடிய நிலைமைக்கு அவர் தள்ளப்படுறார். இந்த மாதிரி விருப்பப்பட்டும் போய் ஆங்கிலேயர்கிட்ட நிறைய பேர் தங்களுடைய மரியாதையை இழந்து போவாங்க. இந்த 1798-99 தான் கட்டபொம்மனுடைய சண்டை போட்ட ஆண்டுகள்.
1798 மே 31 கணக்கு பார்க்கும்போது கட்டபொம்மன் 3310 பக்கோடாக்கள் வரி நிலுவையாக இருக்கிறதா சொல்லப்படுது. அப்போ ஆகஸ்ட் 18 ஜாக்சன் என்ன செய்கிறாரு, ராமநாதபுரத்துடைய கலெக்டராக இருக்கார். அவர் வந்து கட்டபொம்மனை தன்னை வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆணையிடுறாரு. கட்டபொம்மனும் பார்க்குறதுக்கு பல முயற்சிகள் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்த மாதம் ஆகஸ்ட் செப்டம்பர் 18ஆம் தேதினா இங்கே 19ஆம் தேதி, ஒரு மாதம் ஒரு தேதி எக்ஸ்ட்ரா சேர்ந்து அதுக்கப்புறமா தான் என்ன செய்கிறாரு, கட்டபொம்மன் ஜாக்சனை ராமநாதபுரத்தில் வச்சு சந்திக்கிறார். இதுக்கு இடையில குற்றாலத்தில் வச்சு சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பார், ஸ்ரீவில்லிபுத்தூரில் வச்சு சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பார் கட்டபொம்மன். ஆனால் ஜாக்சன் வந்து வேணுன்ட்டே அவரை அலக்களிப்பார். திரும்ப இந்த சந்திப்பில் கூட கட்டபொம்மன் வந்து 3 மணி நேரம் நிற்க வைக்கப்பட்டதாகவும் அவர் அவமானப்படுத்தப்பட்டதாகவும் வரலாறுல சொல்லப்படுது. அதனால் கோபமடைந்த கட்டபொம்மன் திரும்ப இவரை கைது பண்ணுறதுக்கும் நடவடிக்கைகள் ஏற்படுத்தியிருப்பாங்க. அப்போது அவருடைய அமைச்சர் மாட்டிக்கிடுவார், சிவசுப்பிரமணிய பிள்ளையை வந்து அங்கே மாட்டிக்கிடுவார். கட்டபொம்மனை அவருடைய சகோதரராக இருக்கக்கூடியவங்க சகோதரர்கள் உள்ளே புகுந்து காப்பாற்றி கூட்டி போயிடுவாங்க. ஊமைத்துறை தான் கூட்டு போவார். அடுத்து டிசம்பர் 15 இவர் தப்பிச்சு போய் கட்டபொம்மன் என்ன செய்வார் அப்படின்னா சென்னை நிர்வாக குழுவுக்கு வந்து கடிதம் எழுதுவார். இந்த மாதிரி ஜாக்சன் இப்படி நடந்துக்கிட்டார், என்னை கூப்பிட்டாரு, நான் இந்த மாதிரி போனேன், ஆனால் அந்த போன இடத்துல நான் அவமானப்படுத்தினாரு, எனக்கு வரி இவ்வளோ தான் இருக்குது, நான் கட்டிடுவேன் வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது விசாரணை குழு வந்து நேரில் ஆஜராக சொல்லுவாங்க. கட்டபொம்மன் போய் பேசினோடனே கட்டபொம்மன் வந்து குற்றவாளி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்கக்கூடிய அந்த குழு வந்து என்ன செய்யும், முடிவு பண்ணிவிட்டு அவரை ஜாக்சனை திரும்ப அழைச்சிக்குவாங்க. திரும்ப 1799 இதை கட்டபொம்மன் மனசுலேயே வச்சுட்டு இருப்பார். திரும்ப அவங்க ஆங்கிலேயருக்கு எதிரான ஆட்களை ஒன்று சேர்க்கறதுக்கு ஒரு முயற்சி எடுப்பார் கட்டபொம்மன். அப்போ தான் மே காலகட்டங்களில் அடுத்த வருஷம் மே காலகட்டத்தில் சென்னையில் இருந்த வெள்ளஸ்லி பிரபு என்ன செய்வார் அப்படின்னா திருச்சி, தஞ்சாவூர், மதுரையில் இருந்த படைகளை, பிரிட்டிஷ் படைகளை திருநெல்வேலி போகிறதுக்கு உத்தரவு போடுறாரு. அப்போ தான் திருநெல்வேலியில் போகிறதுக்கு யார் தலைமையில் போகிறாங்க அப்படின்னா மேஜர் பேனர்மேன் அவர் தலைமையில் திருநெல்வேலியில் படையெடுப்பு மேற்கொள்கிறாங்க. ஜூன் 1ஆம் தேதி கட்டபொம்மன் என்ன செய்கிறார் அப்படின்னா 500 ஆட்களோட சிவகங்கை போகிறார். சிவகங்கை அப்படிங்கிறது சிவகங்கையும் ஒரு பாளையம் தான். அந்த பாளையம் வந்து யாருடைய வரி செலுத்தக்கூடிய பாளையம் அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு வரி செலுத்தக்கூடிய பாளையம். அப்போது அந்த பாளையத்துடைய உதவியை பெறதுக்கோ இல்லை வலுக்கட்டாயமாக நீங்கள் எங்கள் கூட சேருங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அப்போது இவர் அங்கே போகக்கூடிய காலகட்டத்தில் இவங்க பாஞ்சாலங்குறிச்சி நோக்கி வந்துடுறாங்க ஆங்கிலேயர்கள். செப்டம்பர் 1 மேஜர் பேனர்மேன் என்ன சொல்கிறாருன்னா கட்டபொம்மனை சரணடைகிறதுக்கு சில நிபந்தனைகள் சொல்கிறார். இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. அந்த கண்டிஷன் போடுறாங்க. அந்த கண்டிஷனில் முதல் கண்டிஷன் என்ன அப்படின்னா செப்டம்பர் 1ஆம் தேதி சொல்கிறாங்க. 4ஆம் தேதி வந்து கட்டபொம்மன் வந்து பாளையங்கோட்டையில் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. சொல்லும்போது கட்டபொம்மன் தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஒரு நல்ல நாள் பார்த்து வரேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த கட்டபொம்மன் தரப்புலேருந்து சொல்லப்பட்டது. உடனே அவர் கோபம் அடைஞ்சு என்ன செய்கிறார் அப்படின்னா செப்டம்பர் 5ஆம் தேதி பேனர்மேன் வந்து பாஞ்சாலங்குறிச்சி போகிறார் படையை கூட்டிகிட்டு. அதில் இவர் ஒரு ராமலிங்கர் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒற்று வேலை பார்த்துருப்பார். போய் கோட்டையில் போய் பார்த்துட்டு இந்த மாதிரி இவங்ககிட்ட பாதுகாப்பு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பேனர்மேன்ட்ட சொல்லுவார். பேனர்மேன் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப பாஞ்சாலங்குறிச்சியில் போய் படையெடுப்பார். அப்போது கட்டபொம்மனுடைய கோட்டை வந்து தாக்கப்படும். செப்டம்பர் 13ஆம் தேதி நாகலாபுரத்தில் சிவசுப்பிரமணியராக தூக்கில் போடுவாங்க. ஆனால் அவர் வந்து கள்ளர்பட்டியில் நடந்த மோதலில் கோளார்பட்டின்னு போட்டிருப்பாங்க ஒரு புத்தகத்தில். கள்ளர்பட்டியில் நடந்த மோதலில் சிவசுப்பிரமணியராக என்ன செய்வார் அப்படின்னா கைது செய்யப்படுவார். அவரை நாகலாபுரத்தில் தூக்கில் போடப்படுவாங்க. அதுக்கப்புறமா செப்டம்பர் 16 ஆங்கிலேயருக்கு உதவிகள், இது போர் நடந்துகிட்டு இருக்கும்போது எப்போதுமே இந்த மாதிரி குறுநில மன்னர்கள்ட்ட ஆங்கிலேயர்கள் சண்டை போடும்போது ஓரளவு குறுநில மன்னர்கள் டாமினேட் பண்ணுவாங்க. ஆனால் ஆங்கிலேயர்களுடைய சப்போர்ட்டுங்கிறது திரும்ப மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய படைகளும் உதவிக்கு வரும். அப்படி உதவிக்கு வரும்போது இந்த குறுநில மன்னர்களால் தாங்க முடியாது. ஓரளவு முதல்ல ஈக்குவலான டஃப் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் நல்லாவே சண்டை போடுவாங்க. மருதுசர்கள் கதையுமே அதுதான், இவன் புலித்தேவரோட கதையுமே அதுதான். ஆனால் ஆங்கிலேயர்களுக்கு உதவிகள் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க ஒவ்வொரு பகுதியிலையும் படைப்பிரிவை நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. அதுக்கு தான் நிறையா ஸ்கீம்லாம் கொண்டு வந்துருப்பாங்க, துணைப்படை திட்டம். அப்படி ஒவ்வொரு அரசரும் தங்களுடைய மேலாண்மை ஏற்றுக்கொண்டு ஆங்கிலேயருடைய படையை வச்சுருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். அப்படி நிற்க இப்போ வேலூர் புரட்சியிலுமே அப்படி தான். முதல்ல வேலூரில் அவங்க டாமினேட் பண்ணிடுவாங்க. ஆனால் டக்குன்னு யார் வருவா, அங்கேருந்து நம்ம கில்லஸ்பி ஒரு படையை தூக்கிட்டு கூட்டிகிட்டு வருவார். அந்த மாதிரி வந்து என்ன செய்கிறாங்க, உதவி கிடைக்கிது செப்டம்பர் 16. அக்டோபர் 16 இது பிரச்சனைகள்லாம் நடக்குது. கட்டபொம்மன் தப்பிச்சு போகிறாரு. தப்பிச்சு போய் களப்பூர் காடுகளில் இருப்பார். அவரை அந்த மன்னர் எட்டயபுரம் மன்னர் வந்து பிடிச்சு கொடுத்ததா சொல்லப்படுது. அடுத்து அக்டோபர் 16 கட்டபொம்மன் வந்து விசாரணை பண்ணுறாங்க. கைதாரில் மற்ற பாளையக்காரர் முன்னிலை விசாரணை பண்ணி கட்டபொம்மனை தூக்கிலிட்டதாக முடிவு பண்ணுறாங்க. தூக்கிலப்படுறாங்க. இதே காலகட்டத்தில் ஆங்கிலேய மைசூர் போர் முடிவுக்கு வருது. கோயம்புத்தூரும் கட்டபொம்மன் இறக்கக்கூடிய காலகட்டத்தில் கோயம்புத்தூரும் ஆங்கிலேயர்களோட கட்டுப்பாட்டில் இணைக்கப்படுது. அதுவும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம்.
இந்த கோயம்புத்தூரில் மிக முக்கியமாக புரட்சி பண்ணது யார் அப்படின்னா நம்மளுடைய தீரன் சின்னமலை. அடுத்ததாக மருது சகோதரர்கள். 1772 ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க. அந்த உடன்படிக்கைப்படி ஆர்காட் நவாபுக்கும் கம்பெனிக்கு பண்ணக்கூடிய உடன்படிக்கை மூலமாக ஸ்தல காவல் தேச காவல் உரிமை அப்படிங்கிறத ஆங்கிலேயர்கள் பெறுறாங்க. அதுக்கப்புறம் அந்த காலகட்டங்களில் 72 அந்த காலகட்டங்களில் இவங்க வந்து காளையார் கோயில், சிவகங்கையில் காளையார் கோயில் போர் நடத்துவாங்க. அப்போம்லாம் மருசவர்கள் யாரோட சேர்ந்து சண்டை போடுவாங்க அப்படின்னா வேலுநாச்சியார் கூட சேர்ந்து சண்டை போடுவாங்க. திரும்ப வேலுநாச்சியார் இறப்புக்கு பின்னாடி அவங்களே தனிமையாக என்ன செய்வாங்க, தலைமையேற்று மற்றவங்கள அந்த பாளையக்காரர்களை ஒன்றிணைத்து என்ன செய்வாங்க, சண்டை போடுவாங்க. அப்படி தான் 1800 2வது பாளையக்காரர் அவங்களுடைய தென்னிந்திய கிளர்ச்சின்னு சொல்லக்கூடியது 2வது பாளையக்காரர் போர்னு மருதுசவர்களுடைய கழகம் வந்து ஆங்கிலேயர்களுடைய வரலாற்றில் சொல்லப்படுது. ஏப்ரலில் விருப்பாச்சி பாளையக்காரர்களுடைய கூட்டமைப்பு நிறைய பேர் இருப்பாங்க. திண்டுக்கல்லில் உள்ள நம்மளுடைய கோபால நாயகர், அதுக்கப்புறம் மலபாரில் கேரளவர்மா, இது மாதிரி நிறைய பேர் வந்து சேர்ந்து அந்த என்ன செய்வாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பு உருவாக்குவாங்க. அதுதான் விருப்பாச்சி பாளையக்காரர்கள் கூட்டமைப்பு. அதே மாதிரி ஜூன் மாதம் கோயம்புத்தூரில் முதல்ல பாளையக்காரர்கள் பெரிய அளவில் புரட்சி பண்ணுறாங்க. அந்த புரட்சி கோயம்புத்தூரில் ஆரம்பித்து ராமநாதபுரம் மதுரை பகுதிகளுக்கும் அந்த புரட்சி அப்படிங்கிறது பரவுது. இதுக்கு இடையில் கட்டபொம்மன் இறப்புக்கு பின்னாடி அவங்க சகோதரர்கள் ஆங்கிலேயர்கள் வந்து அவங்களுடைய சகோதரர்களான யார் செவத்தையாவையும் ஊமைத்துறையும் டார்கெட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது பிப்ரவரியில் கட்டபொம்மனுடைய சகோதரர்கள் வந்து தப்பிச்சு போய் எங்கள் மருதுவர்கள்ட்ட அடைக்கலமாக போகிறாங்க. அப்போ சின்ன மருதுவரை அவரோட தலைநகரமான சிறுவயலுக்கு அவங்கள அழைத்துட்டு போகிறாரு. திரும்ப ஆங்கிலேயர்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுனால திரும்ப என்ன செய்வாங்க, இந்த நம்மளுடைய கட்டபொம்மனுடைய சகோதரர்கள் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை திரும்ப கட்ட ஆரம்பிப்பாங்க. இந்த கட்டபொம்மனுடைய இதோட கோட்டையை பெரிய அளவில் பாதிப்படைஞ்சிருக்கும். திரும்ப கோட்டையை வந்து மீண்டும் புனரமைப்பு செய்வாங்க. இது ஆங்கிலேயர்களுக்கு தெரிஞ்சு ஏப்ரலில் காலின் மெக்காலே அப்படிங்கிற ஒரு தலைமையில் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வந்து முற்றுகைக்கு உள்ளாக்கப்படுது. மே காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் தஞ்சாவூர்லேயும் திருச்சியில் இருந்த கலாக்காரர்கள் தாக்குறாங்க. சிவகங்கையை கைப்பற்றுறாங்க. அப்போ தான் அக்னியும் அப்படிங்கிற ஒரு தலைமையில் ஒரு படைப்பிரிவு தன்னுடைய நடவடிக்கையை தொடங்குச்சு. அது மானாமதுரை பார்த்திபனூர் வழியாக பயணித்து என்ன செய்கிறாங்க, கிளர்ச்சியாளர்கள்கிட்ட கிட்டத்தட்ட பரமக்குடி அரண்கள் அப்படிங்கிறதுலாம் பரமக்குடி கிட்டத்தட்ட கிளர்ச்சியாளர்கள் கையில் இருக்குது. அதையும் என்ன செய்கிறாங்க, ஆங்கிலேயர்கள் வந்து சின்ன பகுதிகளெலாம் கிளர்ச்சியாளர்கள் வந்து ஆங்கிலேயரை எதிர்த்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க. அதை ஆங்கிலேயர்கள் திரும்ப மீட்டுக்கிறாங்க. இதுக்கிடையில் தான் இந்த ஜூன் மாதம் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அப்படிங்கிற அந்த அறிக்கையை என்ன செய்கிறாங்க, 2 இடத்துல விட்டுருப்பாங்க. திருச்சியில் 2 இடங்களில், ஒன்று அரண்மனை நவாப் அரண்மனையோட வாசல்லையும் அந்த ஸ்ரீரங்கம் கோயில் சுவர்லையும் ஒட்டியிருப்பாங்க. அதை தான் திருச்சிராப்பள்ளி பிரகடனம், திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை இல்லை சுதந்திர பிரகடனம் அப்படின்னு சொல்லப்படுது. மருசவர்கள் வந்து அவங்களுக்கு எதிராக, ஆங்கிலேயருக்கு எதிராக இந்த எல்லாரையும் ஒன்றிணைக்க விடுக்கப்பட்ட அறிக்கையாக இது வந்து பார்க்கப்படுது. ஜூலையில் என்ன பண்ணுறாங்க, ஊமைத்துறை மதுரையில் உள்ள பழையநாடு பகுதியை தன்னோட ஆதரவாளர்கள் கூட போய் சேர்ந்து அந்த ஒரு சிறிய பகுதி மதுரையில் பழையநாடுங்கிற ஒரு இடத்த என்ன செய்கிறாரு, கைப்பற்றுறாரு. இதுக்கு இடையில தான் ஜூலை 31 ஒரு கர்நாடக உடன்படிக்கை வருது. அந்த உடன்படிக்கை ரொம்ப முக்கியம். 1801 ஜூலை 31 கர்நாடக உடன்படிக்கை தான் பாளையக்காரர் முறை அப்படிங்கிறத முடிவுக்கு கொண்டு வருது. ஆங்கிலேயர்கள் அந்த பாளையக்காரர் முறைங்கிறது இனிமேல் கிடையாது, பாளையக்காரர்களே கிடையாது, வரி வசூலுங்கிறது முழுக்க ஆங்கிலேயரோடதுங்கிறத கொண்டு வர்றாங்க. ஏற்கனவே இவங்க கூட கிட்டத்தட்ட எல்லா சண்டையும் கிட்டத்தட்ட முடிஞ்சு பாளையக்காரர்கள் தோல்வியின் விளிம்பில் நிற்கக்கூடிய காலகட்டத்தில் இதை அறிவிக்கிறாங்க. திரும்ப அக்டோபர் 24 வந்து மருது சகோதரர்கள் கைது செய்யப்படுறாங்க. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பத்தூர் கோட்டையில் மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்படுறாங்க. திரும்ப நவம்பர் 16 அதுக்கு அடுத்த மாதம் நவம்பர் 16 பாஞ்சாலங்குறிச்சியில் ஊமைத்துறையும் செவத்தையாவும் தலை துண்டிக்கப்பட்டனர் சில புத்தகத்தில் கொடுத்துருக்கு, சில இடத்துல தூக்கிலிடப்பட்டனர்னு கொடுத்துருக்கு. அவங்க கொல்லப்படுறாங்க பாஞ்சாலங்குறிச்சியில். திரும்ப கோபால நாயக்கர் ஆனைமலை போர், அந்த காலகட்டத்தில் கோபால நாயக்கர் அந்த விருப்பாச்சி கூட்டமைப்புடைய தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய கோபால நாயக்கர் ஆனைமலை பகுதியில் அவங்களோட ஆங்கில எதிர்த்து போரிடுப்பார். அதுவும் தோல்வி சந்திக்குது. சிவகங்கை இணைக்கப்படுது. பிரிட்டிஷார் ஆற்காட்டு நவாப்பு ஒப்பந்தம் பண்ணுறாங்க. இது எல்லாமே 1801 நடக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்து 1802 ஏப்ரலில் இதில் முக்கியமான ஒரு 73 கிளர்ச்சியாளர்கள் இருப்பாங்கள்ல, இவங்க தலைமையை தவிர்த்து இப்போ மரு சகோதரர்கள் இந்த கோபால் நாயக்கர் இவங்கெல்லாம் தவிர்த்து ஒரு 73 கிளர்ச்சியாளர்கள் முக்கியமானவங்களாக இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் மலையாத்தீவில் உள்ள பினாங்கு அப்படிங்கிற பகுதிக்கு நாடு கடத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக வர்றவர் தான் நம்ம தீரன் சின்னமலை.
வீரன் சின்னமலையை பொறுத்த வரைக்கும் 1756 பிறக்கிறாரு. 1800 தான் முதல்ல கோயம்புத்தூரில் ஆங்கிலேயரை தாக்குறாரு. ஆனால் நிறைய பேரை உதவிக்கு கூப்பிடுவார். அப்போ எல்லாருமே ஆங்கிலேயர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால அவருக்கு உதவ முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க. அப்போ தோல்வியை சந்திக்கிறாரு. திரும்ப 1801, 802, 804 இந்த 3 போர் மிக முக்கியமானது. காவிரிக்கரை போர் 801, 802 ஓடாநிலை போர், 804 அரச்சலூர் போர். இந்த 3 போர்களையும் புரிகிறாரு. அவருடைய கடைசி போர்னா 1805, அதில் தான் இறுதியாக போர் புரிகிறாரு. ஜூலை 31 அவர் அந்த போரில் தோல்வி அடைஞ்சு ஜூலை 31 சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்படுறாரு. இந்த சங்ககிரி அவர் கோட்டையில் தூக்கிலிடப்படுறதுக்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய சமயக்காரராக இருந்த நல்லப்பன் அப்படின்னு ஒரு ஆள் அவர் காட்டி கொடுத்துருப்பார். நல்லப்பன் அப்படின்னு ஒருத்தவர் வந்து அவரை காட்டி கொடுத்து, அவரோட சமயக்காரர் காட்டி கொடுத்ததுனால அவரை கைது செய்து சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிட்டிருப்பாங்க. ஸோ இந்த 5 பேரையும் நம்ம வரிசையாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இவங்களை காலவரிசைப்படுத்தி சொல்லி கேட்டாங்கன்னா ரொம்ப எளிதாக நம்ம பண்ணலாம். நன்றி.